சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விடியல் உங்களுக்கும் விடியலாக இருக்க வேண்டும். இறையருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். உங்களுடைய சங்கடங்கள் யாவும் விலக வேண்டும். நீங்கள் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக வேண்டும் என்ற மனப்பூர்வமான வேண்டுதலோடு இந்த பதிவினை தொடங்குகிறேன். இந்த நாள் இனிய நாள் என்ற இந்த பகுதி உங்களுக்கு எல்லா வகையிலும் பயன் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நாள் 30/6/2024 ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று திதி என்று பார்க்கின்ற போது பகல் 12:19 வரை நவமி திதியும், அதன் பிறகு தசமி திதியும். நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது இன்று காலை 7:34 வரை ரேவதி நட்சத்திரமும், அதன் பிறகு அசுவினி நட்சத்திரமும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூலம் மேற்கு திசைக்கு, இனிப்பு அதற்கு பரிகாரம். யோகினி பகல் 12:19 வரை தென்மேற்கு பின் தெற்கு. நாள் முழுதும் பார்த்தீங்கன்னா சமநோக்கு நாள். இன்றைக்கு உங்களுடைய திட்டமிடுதல், வழக்கமான வேலைகள் அனைத்திலும் இன்று நாள் ஈடுபடலாம். ராகு காலம் என்று பார்க்கின்ற போது இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. மாலை 4 முதல் 4:30 வரை. இன்றைக்கு விசேஷம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும், ஏற்கனவே தொடங்கிய செயல்களை மட்டும் தொடர்ந்து செய்து வருவது நன்மையாக இருக்கும். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே 12 ராசினருக்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும். எல்லாவித செயல்களும் நீங்கள் உங்களுடைய செயல்களையாகவும் வெற்றியாக வேண்டும் என்று வேண்டுதலோடு, மேஷ ராசினர் உங்களுக்கு இந்த நாள் எல்லா வகையிலும் யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக, லாபத்தை உண்டாக்கிடக்கூடியதாக, முயற்சிகளை வெற்றி பெற செய்திடக்கூடியதாக, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்க போகிறது. காரணம் என்னன்னீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரபகவான் சந்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு, எந்த ஒரு செயலிலும் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக திட்டமிட்டு எந்த ஒன்றை கையில் நீங்கள் எடுத்தாலும் அதை ஒரே நேர்கோட்டில் கொண்டு சென்று செய்து முடித்தால் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான, நன்மையான, நினைத்ததெல்லாம் நடத்தி கொள்ளுகின்ற நாளாக உங்களுக்கு இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உறக்கத்திற்குரிய இடமும் 12ஆம் இடம், படுக்கைக்குரிய இடமும் 12ஆம் இடம். அப்போ நிம்மதியாக உறங்க முடியும், சந்தோஷமாக உறங்க முடியும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, குடும்பத்திற்காக செலவுகள் இருக்கும். தேதி வேற பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி சில பேருக்கு இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கும். அப்போ மார்க்கெட்டுக்கு போகக்கூடியா இருக்கும், பஜாருக்கு போகக்கூடியா இருக்கும். செலவுகள் நிச்சயமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வரவு செலவில் கவனமா இருங்க. கடன் கொடுப்பது என்பதை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கடன் கொடுத்தால் அது திரும்ப வருவது சங்கடமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, மிகப்பெரிய யோகமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். எதிர்பார்த்த சந்தோஷம் அடைய முடியும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். பெரியோர்களின் அன்பு கிடைக்கும். நட்புடைய அன்பு கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி பார்த்தாலும் நேற்றைய நாள் இருந்த நெருக்கடிகள் என்பது இன்றைய நாளில் இருக்காது. இன்றைய நாள் மிகப்பெரிய யோகமான நாளாக, நீங்கள் விரும்பக்கூடிய நாளாக, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. இந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்கள் செயல்கள் யாவும் வெற்றியாகும். பிள்ளைகள் மீது கருணை வையுங்கள். குடும்பத்தினர் மீது அன்பு செலுத்துங்கள். எல்லா வகையிலும் உங்களால் நன்மை அடைய முடியும். கடகராசி நண்பர்களே, சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு. அதாவது எப்பவுமே தொழில் பற்றிய சிந்தனை உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். அடுத்து என்ன செய்யறது,
இந்த முயற்சியை விட்டுவிட்டு வேறு முயற்சியை மேற்கொள்ளலாமா? இந்த சங்கடங்களை நீக்குவதற்கு என்ன செய்வது? அதற்கெல்லாம் இறைவன் வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானமான ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ வருமானத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும். எதை செய்தால் வருமானத்தை நம்ம அடைய முடியும், எந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், நமக்கு யார் ஒத்துழைப்பாக இருப்பார்கள், எந்த பாதையில் நாம் போகலாம், எல்லாவற்றையும் திட்டமிட தொடங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சியும் ஒரு சிலருக்கு மனதில் தோன்றும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தைரிய சிந்தனை உண்டாகிடக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாள் தான் சொல்லுவேன். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாகவே எந்த ஒரு வேலையிலும் தைரியமாக திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடையக்கூடியவர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்கள், முன்னேற்றத்தை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திரன் சந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லவே வேணாம், தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மட்டுமில்லை, ஒரு சிலர் உங்க குடும்பத்தோட கூட ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பெரியோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். சில தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை எப்படி விளக்குவது, என்ன செய்வது என்ற சிந்தனை உங்களுக்கு வரும். நாளைய செயல்களை இப்பொழுதே திட்டமிட ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நன்மையான நாளாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்னைக்கு கவனம் வேணும். காரணம், இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு உங்களுக்கு. பொதுவாக தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர தகவல் தான். சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டும், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது என பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய நிலை உண்டு. அப்போ முடிந்தவரை அமைதி காப்பது, குடும்பத்தினுடைய இணக்கமாக இருப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் நினைத்து யோசித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவிற்கும் இன்று வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையை கையில் வருகின்ற போதும், நீங்கள் செயல்படுகின்ற போதும் இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் என்று யோசித்து செயல்பட்டால் அதில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். உங்களுக்கு அமைதியும் ஏற்படும். இறை சிந்தனை என்பது, இறை வழிபாடு என்பது இன்றைக்கு உங்களை பாதுகாத்திடக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. யோகமான நாள். ஒரு மனது ஒரு சில தேடல்களோடு இருக்கும். அந்த தேடல்கள் பூர்த்தியாகுவது என்றால் அது சில நாட்களில் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தா 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான், மனக்காரகன். அப்போ உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை அடையக்கூடிய, அது திளைத்திடக்கூடிய, அந்த நன்மைகளை அடையக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மனது 2 விதமான சிந்தனை வெளிப்படுத்தும். ஒன்று கஷ்டப்படும், இல்லை சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள். எதை தேடுகின்றீர்களோ அந்த தேடல் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் தான் சொல்லணும் இன்னைக்கு உங்களுக்கு. காரணம், 6ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திரன் சந்திக்கும் போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஆற்றல் அதிகரிக்கும், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்திருந்தால் அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நோய் நொடிகள் வைத்தியத்திற்கு கட்டுப்படும். எதிர்ப்புகள் போட்டிகள் என்று வாழ்க்கையில் இருந்தால் அவை விலக ஆரம்பிக்கும். வியாபார சிந்தனை மேலோங்கும். சத்துருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து சரணடைகின்ற நிலை உண்டாகும். உங்களுடைய தனித்தன்மை என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் உங்களுக்கு. இந்த நாளில் புதிய முயற்சிகள் என்பது உங்களுக்கு வழக்கமான செயல்களையும் கையில் எடுக்கலாம், புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். எல்லாவற்றிலுமே இன்று உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களே, கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா,
இதனுடைய பின்விளைவு என்னவாகும் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போவீங்க, அதில் தடை தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செல்லும். பிள்ளைகளுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துகளுடைய பிரச்சனைகள் இன்று தீர ஆரம்பிக்கும். பேசி தீர்ப்பீர்கள். பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் தினம். ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஆலயங்களுக்கு சென்று மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்து வாருங்கள். அடுத்த நாள் என்பது உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க போகிறதில்ல, வேலையை பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும். அந்த வெளியூர் பயணத்தின் காரணமாக அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்போட பயணத்தை மேற்கொள்வீங்க. அந்த எதிர்பார்ப்பு இழுபறியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலனிலும் அக்கறை செலுத்துவது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாளில் மிக நிதானமாக நீங்கள் செயல்படுவதால், உடல் நலனில் அக்கறை செலுத்துவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். கும்பராசி நண்பர்களே, ஒரு யோகமான நாளுங்க. நீ உங்களுக்கு என்னன்னா, வழக்கமாக சில நாள் பார்த்தீங்கன்னா சங்கடம் வரும். இந்த நாள் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள், யோகமான நாள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள், ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். அது எந்த முயற்சி என்பது நீங்க தான் தீர்மானிக்கணும். அப்ப இன்றைக்கு யோகமான நாள். அப்ப யோகமான நாளில் நாம் எந்த வேலை செய்தாலும் அதுக்கு சாதகமாக முடியும், லாபம் கிடைக்கும். சிறிய தொழிலாக இருந்தாலும் இன்றைய தினம் லாபம் கிடைத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மீன ராசி நண்பர்களே, 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதால் நன்மையாக இருக்கும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேணும். ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். நிதானமாக இருப்பது, நிதானமாக பேசுவது எல்லாமும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். யாருக்கும் கடன் கொடுப்பது என்பது இந்த நாளில் வேண்டாம். செலவுகளை கூட கொஞ்சம் கவனமாக கட்டுப்படுத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். சில சங்கடங்கள் இன்று ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.